ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து இப்போ லீவ்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்குலாம் ஹாஃப் இயர்லி லீவ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹாஃப் இயர்லி லீவ் டைமில் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வெயில் மழை ரெண்டும் மிக்சராக போயிட்டுருக்கு சென்னையில். ஸோ அப்படி நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா விஜிபியில் வந்து நைட்டு தீம் பார்க் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரெகுலர் தீம் பார்க் தான், பட் இப்போ நைட் டைம்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைமில் தீம் பார்க் வந்து சென்னைக்கு புதுசு, அதனால் அங்கே ஒரு விசிட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தான் சென்னையில் வர வர ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 நைட்டு 11 வரைக்கும் இந்த தீம் பார்க் வந்து நைட் ஷோஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டேஸ் ஃபுல் டே தீம் பார்க் வந்து 850 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 6:30 11 PM போகிறீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 450 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வயசுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு 450 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு போகலாம். ஸோ அந்த பிளானில் தான் இப்போதைக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அடல்ட் அண்ட் கிட்ஸ் எல்லாத்தையும் 450 தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே தான் போய் பார்க்கணும். இது ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நேர்லேயும் நீங்கள் போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கிங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் மூவ் பண்ணுறதுனால எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆன்லைனில் வந்து ஜொமேட்டோ அப்புறம் இன்னொரு ஆப்லேயும் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். அங்கேயே வாட்டர் தீம் பார்க்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வாட்டர் தீம் பார்க் உள்ளே போனால் ட்ரெஸ் கோட்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ வாங்க ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப தப்பு. ஒரு ஜெனரேட்டர் பேக்கப் கூட இல்ல. பாரு, யாராவது தூக்கி போயிடுவாங்க. அப்பாவிகளா, இது 2வது தடவை நடக்குது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கரண்ட் வருது. இது ஓகே, வண்டியை வந்து வேலட் பார்க்கிங் போட்டாச்சு. அந்த பக்கம் பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டாச்சு, அப்படியே போக வேண்டியது. அட அஸ்விக் வாங்க. இவங்களுக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷல் டே. இவங்களுக்கு தான் ஸோ நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் கோர்ட்லாம் வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பசிச்சதுனாக்கா நீங்கள் வெளியே வந்து கூட சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் லேடிஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியே வந்து கூட சாப்பிட்லாம். நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ என்னடா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, நேரில் வந்து டிக்கெட் வாங்குறதா இருந்தாலும் சரி, லைனில் நின்று தான் நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் பேண்ட் வாங்கணும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே வாட்டர் வேர்ல்டுக்கு டைமிங் வச்சிருக்காங்க. சம் டைமிங்ஸ் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நைலான் கிளாத் வந்து கம்பல்சரியா இருக்கணும். அப்படி நீங்க நைலான் கிளாத் எடுத்து வரலன்னா 350 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அதை வச்சு நீங்க கிளாத் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். நீங்க ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கியிருந்தாலும் இதுல ஃபார்ம் வந்து நீங்க ஃபில்அப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மேண்டேட்டரியா சொல்றாங்க. இது ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யார் உங்க கூட வந்திருக்காங்களோ யாராவது ஒருத்தரோட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா போதும், அந்த நம்பர் ஃபில்அப் பண்ணா போதும். அதுல அவங்களுக்கு அடிபட்டாலோ இல்ல நீங்களா ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கனாலோ கூட நிர்வாகம் எந்த வகையிலும் பொறுப்பாகாது அப்படின்ற அளவுக்கு எழுதி வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுல ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்கிற ஒரே ஒரு டிஃபால்ட் என்னன்னா, கூட்டமா இருக்கிற டைம்ல இவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால லைன்ல இஷ்டத்துக்கும் அவன் முன்னாடி போறான் பின்னாடி வரான். ரொம்ப பிரச்சனையா தான் இருந்தது. சரி, அடிச்சு பிடிச்சி எப்படியா டிக்கெட் வாங்கணும் அப்படின்றதுக்காக லைன்ல நின்று டிக்கெட்டையும் நான் வாங்குறதுக்கு நின்றுட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு டிக்கெட்டே கைக்கு வந்தது. ஏன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட 10-15 பேர் ஒருத்தரே தான் டிக்கெட் வாங்குறாங்க. அது ஒரு டிலே ஆகுது. டிக்கெட் வாங்கியாச்சு. ஒருத்தருக்கு வந்து 500. சாக்ஸ் வந்து தனி காசு, 50 ரூபா ஒரு சாக்ஸு.
ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னாக்கா கவுண்டர் எந்த கவுண்டர்னு கேட்டு போய் நில்லுங்க, இல்லைனா மறுபடியும் லைன்லேருந்து மாற்றி விட்றாங்க. ஸோ இந்த டேக் வாங்கணும். நீங்கள் ஆன்லைனில் வந்தாலும் இங்கே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் எடுத்து வந்து கவுண்டரில் கொடுத்து டேக் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா சென்னையோட ஃபர்ஸ்ட் நைட் தீம் பார்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து வாட்டர் ஃபவுண்டைன்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருந்தாங்க. சம் ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு 2 ரைடு தான் இருக்குது, மற்றது எல்லாமே அடல்ட் தான். இந்த விஜிபி நைட் தீம் பார்க் வரீங்கன்னா கிட்ஸுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனா இவங்களுக்கு இருக்கிற 2 விஷயம், அந்த டிராம்பலின் பார்க் அப்புறம் அந்த வாட்டர் தீம் பார்க் மட்டும் தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். கூப்பிட்டியாப்பா? இல்ல முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிக்குது தாண்டி. ஆண்டி பாப்பாத்துக்கு ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆந்திராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த தொங்க விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? அது வந்து எல்லாமே அடல்ட் ரைடு தான். ஸோ அதனால கிட்ஸுக்கு பெருசா ரைட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டான்ஸ் ஃப்ளோர் வந்து செம்மையா இருக்கு. ஸோ அவங்க சைட்ல இருந்து சில டான்சர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க அவங்க கூட நின்று டான்ஸ் ஆடலாம், நல்லாவும் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இந்த நொரன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்னோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னே தெரியாம என்னோட குழந்தைய உள்ள விட்டுட்டேன். அது பெரிய தப்புன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது. அது வெறும் நொரை, அதுல ஒண்ணுமே இல்ல. பசங்க ஃபுல் ட்ரெஸ் நனைஞ்சிருச்சு. நீங்க வரீங்கன்னா தயவு செஞ்சு பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. இவங்க நம்ம கிட்ட ஃபர்ஸ்டே எழுதி வாங்குற மாதிரி சில டேஞ்சரஸான ரைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கிட்ஸ்லாம் அனுப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. நங்காட்டி உன்னை சிரிக்க வைப்பேனே என் தங்க மகனே. என் முதுகின் மேல ஒரு அணைக்குட்டிய போல உன்னை தூக்கிக்கிட்டு நான் வல்டூரு போவேனே. உன்னை விட்டா எனக்கு யாரடா, என்ன விட்டா உனக்கு யாரடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபாரெவர் யாரடா. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ட்ராம்பலின் தான். ஸோ 1-2 இடத்துல வந்து சில பேர் வந்து கைட் பண்ணுறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க, இல்லை போகக்கூடாது, உள்ளே நிற்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது என்னையும் பொண்ணையும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடம் தான் அது. இந்த ஒரு இடம் மட்டும்தான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கல் மாதிரி ஆகிட்டோம். குழந்தைங்கள விட்றீங்களா தனியாக விடாதீங்க, எடுத்து வாயில கீழே போட்டுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த ஒரு இடம் மட்டும்தான் ஓரளவுக்கு சேஃப்டி. அதனால் கொஞ்சம் பசங்க இங்கே விட்டு நல்லா குழந்தைங்க. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு ஏஜுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் வீடியோவில் முதல்லையே சொன்ன மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் இது. நான் கொஞ்சம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே இந்த பசங்க எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடத்துல.
என்னடா என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க? நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்த குற்றத்துக்காக நான் உன்னை உள்ள வச்சிருக்கேன். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சுக்கீங்க. ஆனா மரியாதை என்கிட்ட போடுங்க, காசை கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். பக்கிங்களா, ஏடா கரண்ட் இப்படியா நிறுத்துவீங்க? ஆகிட்டு இருக்கா? ஆமா. ஏய் என்னடா திடீர்னு கரண்ட் நிறுத்திவிட்டீங்க? பாருங்களா, இல்ல ரொம்ப தப்புப்பா இது. குழந்தைங்களா இருக்கிறாங்கல்ல, இன்னும் கரண்ட் வரல, 5 நிமிஷம் ஆச்சு. அடப்பாவீங்களா, ஏய் ரொம்ப தப்பு. ஒரு ஜெனரேட்டர் பேக்கப் கூட இல்ல. பாரு யாராவது தூக்கி போயிடுவாங்க. அப்பாவீங்களா, எப்படி விழுந்தான் அவன்? எப்படி விழுந்தான்னு தெரியல. வீடு பார்த்தா பல்டேஷன் விழுந்தான். ரெக்கார்ட் ஆயிருக்கா? இந்த தீம் பார்க்கில் வந்து பசங்கள்லாம் நல்லா சேஃப்டியாக விளையாடுறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. பசங்க கூட யாராவது இருந்துக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு கைடன்ஸும் இல்லாமல் எல்லாரும் கண்ட மெனி குதித்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், அப்படியே திம்முன்னு குதிச்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு பேரண்ட்டாக கூட எப்பயுமே இருங்க. பசங்க விளையாடுறாங்கன்னு விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. அந்த ரிஸ்க்கை மட்டும் எடுக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கிறேன் யாராவது இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் நான் இது பண்ணுறேன். எல்லாமே அடல்ட்டாங்க பாருங்கள், அப்படியே ஒருத்தன் அந்தர் பல்ட்டிலாம் அடிக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ரெண்டாவது தடவை நடக்குது. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கரண்ட் வருது. இது ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். கிட்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டைமில். இவங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு தான் தெரில. வேறு இப்போ தான் கரண்டே வருது. இதை கொஞ்சம் மேனேஜே பண்ண தெரியாமல் இப்படி இது வச்சுருக்கானுங்க. பெரிய டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதும் போதே நான் நினச்சேன் இது பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. குண்டக குதிக்கிறாங்க. யார் எதுவும் சேஃப்டி கியர்ஸ் இல்லை. பசங்களுக்கு எங்கே இருக்கணும் என்ன பண்ணணும் யாரும் எதுவும் சொல்லக்கூட மாட்டேன்றாங்க. யாருக்கு எதாவது சொன்னாலும் காதில் விழ மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ சவுண்டாக மியூசிக் வச்சிடுறாங்க. இது என்ன இதுன்னு தெரியல எனக்கு. பாருங்க, கிட்ஸு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறாங்க இங்கே ஓப்பனாக சொல்லணும்னா. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு டேஞ்சரான பிளேஸ். எனக்கு பயமாக இருக்குது.
நாங்கள் பசங்களை ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக விளையாடிட்டு அவங்க டயர்டானதுக்கப்புறம் டீசெண்டாக வெளியே வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்கை டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது விஜிபியில். அதையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள். நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு வெளியும் வந்துட்டோம். விஜிபி வண்டர் வேர்ல்டு வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப் கிடையாது. பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் எந்த பசங்களையும் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க, ஈவன் அடல்ட்டாக இருந்தாலுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹா குடும்பம் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.